ரவா கிச்சடி ரெசிபி பார்க்கலாமா? கடாயில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பிரியாணி இலையும் பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரவை கிச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.